ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் சிட்டி யூனியன் பேங்க் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அந்த Q4 ரிசல்ட்ஸை தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பேங்க்குக்கு இந்த Q4ல கிடைச்ச டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 1,16,000 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் 28,000 கோடி டோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது அதிகரிச்சிருக்கு. இதே கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 580 கோடியாக இருக்குது இந்த Q4ல. ப்ரீவியஸ் இயர் Q4ல 441 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் 138 கோடி கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Q4ல ஆல்மோஸ்ட் 360 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 288 கோடியாக இருக்குது. ஸோ இது இயர் ஆன் இயரில் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த முக்கியமான மெட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. பேங்க் பண்ணுறது லெண்டிங் அண்ட் டெபாசிட் பிஸ்னஸ். ஸோ பேங்க் வந்துட்டு கொடுத்த அட்வான்ஸஸ்க்கு எகென்ஸ்டாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மைனஸ் அதே மாதிரி மக்கள் அவங்ககிட்ட வச்சுருக்க சேவிங் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்க்கு கொடுக்குற வட்டி, இதுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது இந்த Q4ல 785 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 600 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் இது 185 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது போக அதர் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் 40 கோடி வந்து அதிகமாகவே கிடச்சிருக்கு. அடுத்து டோட்டல் டெபாசிட். ஸோ டோட்டல் டெபாசிட்ங்கிறது டேர்ம் டெபாசிட், அப்போ காசா டெபாசிட், இது சேர்த்து வர நம்பர் தான் டோட்டல் டெபாசிட். ஸோ பேங்க்கோட டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் டேர்ம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி கிடச்சிருக்கு இந்த Q4ல. இது ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 45,000 கோடியாக இருந்திருக்கு. ஸோ டேர்ம் டெபாசிட்டுங்கிறது இயர் ஆன் இயரில் 11,000 கோடி உயர்ந்திருக்கு. அடுத்து காசா கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இந்த Q4ல 21,600 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 18,100 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் 19% இந்த காசா டெபாசிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பேங்க் கொடுத்த அட்வான்ஸ் லோன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் இந்த Q4ல கிட்டத்தட்ட 66,700 கோடி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல 53,000 கோடிக்கு லோன் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் டிஸ்போஸுங்கிறது கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் 26% அதிகரிச்சிருக்கு. அடுத்து பேங்க்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 மெட்ரிக் கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ. ஸோ இந்த என்பிஏங்கிறது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேங்க்குக்கு குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ கிராஸ் என்பிஏ போன Q4ல 1,638 கோடியாக இருந்திருக்கு. இந்த Q4ல 1,273 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் கிராஸ் என்பிங்கிறது 365 கோடி கம்மியாக இருக்குது. ஸோ இது 22% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மெட்ரிக் வந்து கம்மியாகிறது, மைனஸில் வர்றது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து நெட் என்பிஏ. நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் Q4ல 653 கோடியாக இருந்திருக்கு. இதே இந்த Q4ல 449 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் நெட் என்பிஏங்கிறது 204 கோடி கம்மியாக இருக்குது. இது 31% கம்மியாக இருக்குது. இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் பார்க்கும்போது கிராஸ் என்பிங்கிறது 3.09%லேருந்து இன் 12 months 1.91% சொல்லி ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் 1.18% வந்து கிராஸ் என்பிங்கிறது வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. இதே நெட் என்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் Q4ல 1.25% இருந்திருக்கு. இந்த Q4ல இது லெஸ் தேன் 1% கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 0.5% சொல்லி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. ஒரு ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பேங்க்குக்கு அதிகரிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது ப்ரீவியஸ் இயர் Q4ல 78% இருக்குது. இந்த Q4ல 84% இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் 75க்கு மேலே இருக்குந்தாலே அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் 78% இருக்குது. இப்போ இந்த Q4ல அது 84% சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த பேங்க்கோட ஷேர் இன்னைக்கு 2.5% வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் கொடுத்த கையோட பேங்க் வந்துட்டு கார்பரேட் ஆக்ஷன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அது போக 1:3ங்கிற ரேஷியோவில் போனஸ் ஷேரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ 1:3 ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் 3 சிட்டி யூனியன் பேங்க் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்னங்கிறத வந்துட்டு பேங்க் சைட்லேருந்து இன்னும் அறிவிக்கலை. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் இது சம்மந்தமான அறிவிப்புகள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.